அப்படி சொல்லாதீங்க. ஆமா, உன்னை துரோகின்னு சொன்னா அது கூட பொருந்தாது. பகட்டுக்கும் படாரோகத்துக்கும் ஆசைப்பட்டு மனப்பூர்வமா நேசிச்ச ஒருத்தனை ஏமாத்திட்டு தன்னையே இல்ல இல்ல தன் உடம்பையே வித்துட்டு ஒரு நடத்தகத்த கேவலமான ஜென்மம்னு சொன்னாதான் பொருந்தும். நீங்க என் உடம்ப 10,000 துண்டா வெட்டி கூறு போட்டா கூட அந்த உடம்புல இருக்கிற ஹிருதயத்தை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அதுல நீங்க தான் இருக்கீங்கன்னு வெட்டப்பட்ட 10,000 துண்டு துடிக்க துடிக்க சொல்லும். அதனால நடத்த கெட்ட கேவலமான ஜென்மன்னு மட்டும் என்ன சொல்லிடாதீங்க. உன் இதயபூர்வமான சம்மதம் இல்லாமலா இந்த சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு? அப்படி நீ சம்மதம் கொடுக்கறதுக்கு முன்னால உன் இதயத்துல எந்த விதமான சஞ்சலமும் ஏற்படலையா? சஞ்சலப்பட்ட இதயத்தை நானே கல்லாக்கிக்கிட்டு தான் இதுக்கு சம்மதிச்சேன். அதுக்கு என்ன காரணம்? அதை நான் சொல்ல மாட்டேன். உன்னை மனப்பூர்வமா விரும்பினதை தவிர வேற எந்த துரோகமும் உனக்கு நான் செய்யலையே. ஸ்லேட்ல எழுதினா அது அழிஞ்சு போயிடும், மனசுல எழுதிக்க சொல்லுன்னு சொன்னது எங்க அப்பனையே கல்யாணம் செய்துக்கிட்டு எனக்கு முன்னால வந்து நின்று என்ன பழி வாங்குவா? இல்ல, இல்லவே இல்ல. என்ன மாதிரி நீ வேற ஒருத்தனை கல்யாணம் செய்துக்கிட்டு இருந்தா கூட நான் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கூலிக்காரமாக கோடீஸ்வரங்கிற வியாபாரியை கைப்பிடிச்சது அவங்கிட்ட இருக்க பணத்துக்காகத்தானே. இல்ல, அது இல்லன்னா உன்னை யாராவது வற்புறுத்தி சம்மதிக்க வச்சாங்களா? இல்ல. அதுவும் இல்லன்னா வேற எதுதான் அதுக்கு காரணம்? யார் காரணம்? நீங்க தான் காரணம். நான் உங்களை பத்தின விவரம் கேட்ட போதெல்லாம் சந்தர்ப்பம் வரும் சொல்றேன், சந்தர்ப்பம் வரும் சொல்றேன்னு மூடி மறைச்சிட்டீங்க. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பமே வரல. நம்பி பழகின எங்கிட்ட நீங்க யாருங்கிற விவரத்தை அன்னைக்கே வெளிப்படையா சொல்லியிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கையை பலி கொடுத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பமே வந்திருக்காது. அப்படி நான் உண்மையை சொல்லாம மறைச்சது மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணமா? இன்னும் பல காரணங்கள் இருக்கு. காலம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அந்த காலம் வர்ற வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உனக்காக நான் ரொம்ப கீழே இறங்கி வந்தேன். ஆனா நீ என்ன தடுமாற வச்சுட்டு ரொம்ப மேல போயிட்டேன். இது வரைக்கும் என் மனசை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்த நீ இப்ப எங்க அப்பா வீட்டை ஆக்கிரமிச்சு அதுல ஆதிக்கம் செலுத்த வந்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல நான் இருக்கக்கூடாது. என் மனசுல நீ இருக்கக்கூடாது.